கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்துலையும் இந்த காலை நேரத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறதுல மிகவும் சந்தோஷப்படுறேன். கர்த்தருக்குள்ளே நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புகிறேன். நீங்கள் கர்த்தருக்குள்ளே எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்கணும். அவருக்குள்ளே நீங்கள் எப்போதுமே சந்தோஷமாக இருக்கும்போது அவர் உங்கள் ஆயுசின் வருஷங்களை கூட்டி கொடுப்பாரு. ஏன்னா நெகேமியா ராஜா சமூகத்தில் ஒரு நாள் கூட துக்கமுகமாக இருந்தது கிடையாது. நெகேமியா ராஜா சமூகத்தில் எப்பவுமே துக்கமுகமாக இருந்தது கிடையாது. எப்பயுமே ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே, கஷ்டம் வந்தாலும் சரி, கவலை இருந்தாலும் சரி, என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது பிசாசு கடுப்பாவான். நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது ஆவியானவர் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பார். இந்த கஷ்டத்துலேயும் என் பிள்ளை எனக்கு சந்தோஷமாக இருக்கானே, இந்த கஷ்டத்துலேயும் என் பிள்ளை என்னை துதிக்கிறானே, இந்த கஷ்டத்துலேயும் என் பிள்ளை என்னை ஆராதிக்கிறானே அப்படின்னு சொல்லி பரலோகத்தோட ஃபுல் ஃபோக்கஸ் உங்கள் மேலே தான் இருக்கும். பரலோகத்தில் எத்தனையோ தூதர்கள் அவரை போட்டுறாங்க, துதிக்கிறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. ஆனால் ஏசப்பாவோட கண்கள் பூமி மேலே நோக்கமாக இருக்கிறதாம். ஏன் ஏசப்பா பரலோகத்தில் தான் எத்தனையோ பேர் இருக்காங்க, பரிசுத்தவான்களாக இருக்காங்க, எல்லாருமே தூதர்கள்லாம் இருக்காங்க. அவங்க துதிக்கிறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் ஏன் இப்போ பூமி மேலேயே நோக்கமாக இருக்கீங்க, கண்ணாக இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஏசப்பா சொல்லுவார், பரலோகத்தில் ஒரு குறையும் கிடையாது, பரலோகத்தில் ஒரு கஷ்டமும் கிடையாது. அவங்க நிறைவிலிருந்து என்னைய ஆராதிக்கிறாங்க. ஆனால் பூமியில் இருக்கவங்களோ குறைவிலிருந்து, அவங்க கஷ்டத்துலேருந்து, அவங்க கடன் பிரச்சனை மத்தியிலிருந்து, அவங்க குடும்ப பிரச்சனை மத்தியிலிருந்து, அவங்க பலவீனத்திலிருந்து கர்த்தரை ஆராதிக்கிறாங்க. குறைவிலிருந்து கர்த்தரை ஆராதிக்கிறாங்க, பரலோகத்தில் நிறைவிலிருந்து கர்த்தரை ஆராதிக்கிறாங்க. ஸோ இதுதான் டிஃப்ரெண்ட்டு. ஸோ ஆண்டவருக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நம்ம மனிதர்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னதான் பிரச்சனை இருந்தாலும் எங்கள் அப்பா என்னையை காப்பாற்றுவார், எங்கள் அப்பா என்னையை பார்த்துப்பாருன்ற ஒரு நம்பிக்கை அவனுக்குள்ளே இருக்குன்னா, அவன் கர்த்தருக்காக காத்திருக்கானா, ஸோ அவனை தேவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்கள் கர்த்தருக்கு காத்திருக்கும் போது நீங்கள் புது பலன் அடைவீங்க, செட்டைகளை அடித்து எழும்புவீங்க. நீங்கள் அடித்து பிடிச்சலாம் மேலே வர தேவையில்லைங்க. இந்த நேரத்தில் நான் சொல்கிறேன், நீங்கள் அடித்து பிடிச்சி மேலே வர ஆளே கிடையாது, செட்டைகளை அடித்து மேலே எழும்புகிற ஆள். நீங்கள் செட்டைகளை அடித்து தான் மேலே எழும்புவீங்க, அடித்து பிடிச்சலாம் நீங்கள் என்றைக்குமே மேலே வர மாட்டீங்க. ஸோ எதையும் அடித்து பிடிச்சலாம் மேலே வர கூட்டம் நம்ம கிடையாது, நம்ம செட்டைகளை அடித்து உயரே எழும்புகிற ஆட்கள். ஸோ அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் செட்டைகளை அடித்து தான் உயர பறப்பீங்க, நீங்கள் அடித்து பிடிச்சி என்றைக்குமே மேலே வர மாட்டீங்க. அதை நல்லா உங்கள் மைண்டுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது கர்த்தர் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வார். இந்த நேரத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நான் இப்போ மேட்டுக்கு வரேன். இந்த நேரத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நீதிமானின் பாதை ராஜபாதையாக இருக்கும், நீதிமானின் பாதை நண்பகல் வரைக்கும் அதிகமாக பிரகாசிக்கிற சூரிய பிரகாசத்தை போல் இருக்கும்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ சில பேருக்கு பாதைகள் இருக்கும், சில பேருக்கு கரடு முரடாக இருக்கும் பாதைகள், சிலருக்கு முட்களாக இருக்கும், சிலருக்கு கோணலான பாதைகள் இருக்கும். அந்த மாதிரி பாதைகளில் அவங்க நடந்து போகலாம், அந்த மாதிரி கஷ்டங்களில் அவங்க நடந்து போகலாம். ஸோ இந்த நேரத்துலையும் அந்த மாதிரி பாதைகளில் அவங்க நடந்து போகிறாங்க, கஷ்டங்களில் நடந்து போகிறாங்க. ஸோ இந்த நேரத்தில் ஆவியானவர் என்ன சொல்கிறாருன்னா, பாதைகளே இல்லாத இடத்துல நீங்கள் பாதைகளை உருவாக்குவீர்கள். பாதைகளே கிடையாதுங்க, உங்களுக்கு எந்த ஒரு பாதையுமே கிடையாது, நீங்கள் போகிற இடமெல்லாம் பாதையாக மாறும் அப்படின்ற வார்த்தையை சொன்னார். இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பாய்கிற நதிகளுக்கு பாதைகள் கிடையாது, பாய்கிற நதிகளுக்கு பாய்கிற அலைகளுக்கு பாதைகள் கிடையாது. ஸோ இந்த நேரத்துலையும் நீங்கள் பாய்கிற அலைகள் போல இருக்கீங்க, பாய்கிற அலைகள் போல இருக்கீங்க. நீங்கள் மேடாக இருக்க பகுதியில் பாஞ்சாலும் உங்களுக்கு பாதைகள் உருவாகும், நீங்கள் தாழ்வாக இருக்க பகுதியில் பாஞ்சாலும் உங்களுக்கு பாதைகள் உருவாகும். அந்த மாதிரி தேவனை, அந்த மாதிரி ஆண்டவரை, அந்த மாதிரி கர்த்தரை நீங்கள் ஆராய்ச்சி கொண்டிருக்கனால ஸோ எல்லா வித பிரச்சனைகள்லேருந்தும், எல்லா வித குழப்பங்கள்லேருந்தும் இந்த நேரத்தில் ஆவியானவர் உங்களுக்கு விடுதலையை தருவார். இந்த நேரத்தில் ஆவியானவர் உங்களுக்கு விடுதலை தருவார். கடன் பிரச்சனையாக இருக்கட்டும், குடும்ப பிரச்சனையாக இருக்கட்டும், பொருளாதார பிரச்சனையாக இருக்கட்டும், சுகத்தில் ஏதாச்சும் குறைவாக இருக்கட்டும், கிறிஸ்து இயேசுனால செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமே இல்லை. ஸோ உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் எதுவுமே கிடையாது. உங்களுக்காக எல்லா அதிசயங்களையும் அவர் ஓப்பன் பண்ணுவார். நீங்கள் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்க, நீங்கள் முடிஞ்சிருச்சு, என் வாழ்க்கை இது அவ்வளோதான்,
இதோட முடிஞ்சிருச்சு, எனக்கு பாதையே கிடையாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் இந்த நேரத்தில் ஆவியானவர் என்ன சொல்கிறான்னா, உங்களுக்கு ஒரு புதிய துவக்கத்தை கொடுத்து உங்களை ஒரு புதிய அலையா மாற்றி நீங்கள் பாய்கிற இடமெல்லாம் பாதையை உருவாக்கிற தேவனை நீங்கள் ஆராய்ச்சி கொண்டிருக்கனால, ஸோ எந்த தடைகளுமே இல்லாமல் ஆவியானவர் உங்களை வந்து மென்மேலும் ஆசீர்வதித்து உங்களை உயர எழும்ப செய்வார். நீங்கள் அடித்து பிடிச்சலாம் மேலே வர தேவையில்லை, செட்டைகளை அடித்து மேலே எழும்புவீங்க. நீங்கள் பாய்கிற இடத்துல உங்களுக்கு பாதைகள் உருவாகும் என்று ஆவியானவர் வந்து தெளிவாக சொன்னார் மார்னிங். ஸோ என்னடா பேசுகிறது, சரி ஏதாச்சும் பேசணுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசித்துக்கு இருக்கும்போது ஆவியானவர் சொன்னார், பாயிர அலைகளுக்கு பாதைகள் கிடையாது. ஸோ நம்ம எல்லாருமே அவருடைய பார்வையில் அவருடைய சமூகத்தில் நம்ம பாய்கிற அலைகளாக இருக்கோம். நம்ம எங்கே போனாலும் எந்த சைடு திரும்பினாலும் நம்மளுக்கு பாதைகளாக இருக்குங்க. ஸோ நம்ம அவருடைய நீர்க்கால்களின் ஓரத்தில் நடப்பட்ட மரமாக இருக்கனால, அவருடைய ஈர பதத்திலேயே நம்ம உறிஞ்சு அவர் அறிகிற அறிவை நம்ம உறிஞ்சு ஸோ அதுலேயே நம்ம வளர்றோம்ல. நம்ம வந்து செழுமையாக தான் இருப்போம், செழிப்பாக இருப்போம். நம்ம செழிப்புல இருக்கிறது தான் தேவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நம்மளை நீர்க்கால்களின் ஓரத்தில் வச்சிருக்காரு. நீர்க்கால்களின் ஓரத்தில் வச்சாதான் அந்த மரம் வந்து செழுமையாக வளரும். ஸோ வேற எங்கேயாச்சும் தூக்கி போய் வச்சா அந்த மரத்துக்கு போய் தண்ணி ஊற்றணும், டெய்லியும் அந்த மரத்துக்கு இது பண்ணணும். ஆனால் நீர்க்கால்களின் ஓரத்தில் நடப்பட்ட மரமும் டெய்லியும் தண்ணி ஊற்றலாம் தேவையில்லை. அது பாயிற அலைகளிலேயே தண்ணி அப்படியே அடிச்சுட்டு அந்த தண்ணியில் பட்டு அதுவாக வளரும், அதுவாக கனி கொடுக்கும், அதுவாக காய் காய்க்கும், அதுவாக பூ பூக்கும். அதே மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையும். நீங்கள் அவருடைய சமூகத்தில் நீங்கள் இருக்கும்போது, அவருடைய ப்ரெசன்ஸில் நீங்கள் இருக்கும்போது உங்கள்கிட்ட இருந்து கனிகள் வெளிப்படலாம், உங்கள்கிட்ட இருந்து பூ வெளிப்படலாம். ஸோ நீங்கள் நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்கள் ஆண்டவர் வந்து உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். ஸோ நீங்கள் எல்லா தடைகளையுமே விலக்கி போட்டு கர்த்தர் உங்களை மென்மேலும் வெற்றி சிறக்க பண்ணுவார். 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் வந்து உங்களுக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தினதுக்காக உங்களை ஆசீர்வதிக்காமல் அவர் இருக்கவே மாட்டார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம் சொன்ன ஆண்டவர். இந்த நேரத்தில் கூட நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, எந்த பிரிகளுக்குள்ளே இருந்தாலும் சரி, இந்த நேரத்தில் ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்து அந்த பிரிகள்லேருந்து உங்களை வெளியேற்றி, மனுஷகுமாரன் விடுதலையாக மெய்யாகவே விடுதலையாகப்படுவேன்னு சொன்ன ஆண்டவர் இந்த நேரத்தில் கூட மனுஷகுமாரன் உங்களுக்குள்ளே வந்திருக்கனால, கிறிஸ்து உங்களுக்குள்ளே வெளிப்படுறனால உங்கள்கிட்ட இருந்து விடுதலை கடந்து வரும். நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம், ஆனால் நீங்கள் சோர்ந்து போயிருக்க நேரத்துலையும் நீங்கள் மற்றவங்க பக்கத்தில் போய் நின்னா, அவங்க சோர்ந்து போயிருந்தாலும் நீங்கள் போய் நிற்கும் போது உங்கள் மேலே இருக்க அபிஷேகம் என்ன பண்ணும்னா அந்த சோர்ந்து கிடக்கிறவங்கத்தையும் அவங்கள எழுப்பும். அந்த மாதிரி அபிஷேகத்துக்கு சொந்தக்காரங்க நீங்கள், அந்த மாதிரி அபிஷேகத்துக்கு சொந்தக்காரங்க. ஸோ நீங்கள் எதுக்காகவும் கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை மென்மேலும் பலப்படுத்துவார். பரலோகத்திலேருந்து உங்களுக்கு ஒரு பலன் இறங்கி வரும். இந்த செய்தி கேட்குற மூலமாக பரலோகத்தில் பலன் உங்களை நிரப்ப போகுது. உங்களை பரலோகத்தில் இருக்க பலன் வந்து மூட போகுது. ஸோ எதுக்காகவும் கவலைப்படாதீங்க. பாயிற அலைகளுக்கு பாதைகள் கிடையாது சொல்லி நான் முடிக்கிறேன். ஏசப்பா சூத்திர ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்தை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நல்ல நேரத்தில் கூட எங்களுக்கு தேவையான வார்த்தைகளை கொடுத்து எங்களை பலப்படுத்தினீங்களே ஆண்டவரே. நாங்கள் காத்திருக்க ஒரு காலம் இருந்துச்சுன்னா எங்களை பலப்படுத்துகிறது உடனுக்குடனாகவே பண்ணுகிறீங்களே ஆண்டவரே. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா எங்களை ஒரு அலையாக நீங்கள் உங்கள் பார்வையில் எங்களை வைத்திருக்கீங்களா ஆண்டவரே. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா அந்த அலைகள் வந்து பாயும்போது எவ்வளோ பெரிய இடங்களாக இருந்தாலும், அந்த அலைகள் பாயும்போது அது எவ்வளோ பெரிய இடங்களாக இருந்தாலும் பாதைகளை உருவாக்கிட்டு அது ஊடுருவி செல்லுகிறது ஆண்டவரே. அதே போல் எவ்வளோ கரடுமுரடான பாதைகளாக இருந்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே, நாங்கள் அலைகளாக போகும்போது அந்த இடத்துல வந்து எங்களுக்கு ஒரு பாதைகள் உருவாக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்குற நல்ல பிதாவே, ஆமேன். ஓகே, பாய். நீங்கள் பாய்கிற அலைகள் மாதிரி, ஸோ பாய்கிற அலைகளுக்கு பாதைகள் கிடையாது. ஆமேன்.